ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நம்ம இன்றைக்கி சூப்பரான மட்டன் குருமா எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். சட்டியில் பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. என்னென்ன வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து பொரியிட்டோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்பு ஒன்று தரேன் பாருங்கள். மட்டன் வேக வைக்கிறப்ப நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொட்டாங்குச்சியை சேர்த்து வேக வச்சிங்கன்னா மட்டன் பஞ்சு பஞ்சாக வந்துடுங்க. இனிமேல் நீங்கள் மட்டன் செஞ்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் பார்த்திங்கன்னா வதக்கி கொடுங்க. இப்போ 2 தக்காளியை பார்த்திங்கன்னா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமேட்டு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் ஓரளவு வேக வச்சதுக்கப்புறமேட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம பார்த்திங்கன்னா முருங்கைக்காயும் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன் வேக வச்சதை பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியும் கண்டிப்பாக இது கூட சேர்த்துக்கணுங்க. வீண் பண்ணக்கூடாது. இந்த தண்ணி விடுறது தான் இதில் முக்கியமான விஷயமே. தண்ணியை வீண் பண்ணாமல் இதில் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி காரம் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணியை சேர்த்து குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு மிளகாய் தூள் காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, உடைத்த கடலை இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அது கூட தேங்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சி கொதிக்கிற குழம்பு கூட இப்போ இது கூட சேர்த்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மண்சட்டி அப்படிங்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா இந்த சூடே போதுமானதுங்க. இப்போ சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் குழம்பை இட்லி, பூரி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாய்.